ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், மீன் குழம்புக்கு கொஞ்சோண்டு 2 வெந்தயம், வடகம், இது கொஞ்சம் வெடிக்கணும். இப்போ இது நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா கசக்கும் ஒரு மாதிரி. வடகம் நிறைய பேர் என்னென்னா அப்படியே போட்டு உடனே போட்டுறாங்க. இது லைட்டாக அந்த வெடிச்சிட்டு வாசனை வரணும், அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். லைட்டாக வெடிக்குது பாருங்க, ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது. இப்போ வெங்காயம், இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, வடகம் எப்படி நிறைய பேர் எப்படி போடுறாங்க, உடனே போட்டுறாங்க. அது வெடித்து ஒரு வாசனை வரும், அப்போ போட்டால் தான் அந்த குழம்பே அப்படி மணக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், உடனே போட்டிங்கன்னா கசக்கும் ஒரு மாதிரி. இதே துவையை அரைக்கலாம். வடகம் எவ்வளோ வாசிக்குது பாருங்கள். மீன் குழம்புக்கு ஸ்பெஷலே வடகம் தாங்க. நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய், நம்ம செடியில் உள்ள பச்சை மிளகாய், கெண்டை மீன். நம்ம பக்கத்துலேயே புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே வாங்கிட்டு வந்தேன். இந்த வெங்காயம் வதங்கணுன்னு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் எதோ சிட்டு பல்லாரி இருந்தது, அதை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி, நல்லா வதங்கட்டுங்க. இப்போ எப்பொழுதும் நம்ம வதக்குவோமா, வதக்கிட்டு அதில் மசாலா போட்டு வதக்குவோமா, அப்படி இல்லாமல் நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் மிளகாத்தூள் லைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும் மீன் குழம்புக்கு. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடணும், கம்மியாக தான் போடணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினோன்னு இந்த குழம்பு ஊற்றி இது பண்ண வேண்டியதான். அந்த வடவத்தோட வாசனை எப்படி இருக்கு பாருங்க. மீன் குழம்பு கமகமகமான்னு இருக்கும். இதனால் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சா? இப்போ இந்த கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றணும். கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது செனையை மிளகாத்தூள், பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். நான் அது முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம், ஆனால் எனக்கு அது அந்த மாதிரி பிடிக்கலை. அப்படியே வறுவல் மாதிரி, அப்படியே மீன் வறுக்கிற மாதிரியே வறுத்துறது, அந்த மாதிரி வறுப்பேன். மாங்காய் பாருங்க, மீன் குழம்புக்கு கொதிக்கட்டுங்க, நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே மீன் மாங்காவை போட வேண்டியதுதான். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொதி
வருதா மாங்காய் மாங்காய் லைட்டாக வெந்த பிறகு நம்ம மீனை போடலாம். நல்லா சுண்டணும் குழம்பு. இப்போ மீன் வறுவல். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை போட்டால். நான் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை நிறையா போடுவேங்க. அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மீனை போடணும். நல்லா சுண்டணுங்க குழம்பு. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி. அருமையான மீன் குழம்பு ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா. அடுத்து வறுவல் பார்ப்போம். சேனாங்க மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்கா. நம்ம வீட்டு சமையல் அருமையான மீன் குழம்பு. சும்மா தக்க தக்க தக்கன்னு இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா மீன் குழம்பு. காம்பினேஷன் மாம்பழம், மீன் வறுவல், அந்த செனை வறுவலுங்க, மீனோட செனை வறுவல், சுட சுட சாதம். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு சமையல். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.